வணக்கம், இது தந்தியின் என்று வரவேற்பது ரஞ்சித். முதலில் இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். அதிமுக ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் இனி அடிப்படை உறுப்பினர்களால் தேர்வு. அதிமுக சட்ட விதிகளில் இன்று புதிய திருத்தம். தற்காலிக அவைத்தலைவராக தமிழ்மகன் ஹுசைன் தேர்வு. ஒமிக்ரான் பரவலை தடுக்க விமான நிலையங்களில் புதிய கட்டுப்பாடுகள் இன்று முதல் அமல். 12 நாடுகளிலிருந்து வருவோருக்கு RT-PCR பரிசோதனை கட்டாயம். 3 வேளாண் சட்டங்கள் ரத்து செய்யப்பட்ட மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அரசிதழில் வெளியீடு. 12 MPக்கள் மீதான சஸ்பெண்ட் நடவடிக்கையை திரும்பப் பெற கோரிக்கை. நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இன்று ஆர்ப்பாட்டம். வேதா இல்லத்தை கையகப்படுத்திய நடவடிக்கையை ரத்து செய்ததற்கு அதிமுக எதிர்ப்பு. மேல்முறையீடு செய்ய அனுமதி கோரி உயர்நீதிமன்றத்தில் CV சண்முகம் இன்று மனு தாக்கல். இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் புதிய கல்லூரிகள் காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்பு பகுதிகளில் நேரில் ஆய்வு. ராம்குமார் மரண வழக்கை மனித உரிமை ஆணையம் விசாரிக்க தடை. முன்னாள் சிறை கண்காணிப்பாளர் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தல என்று தன்னை யாரும் அழைக்க வேண்டாம், ரசிகர்களுக்கு நடிகர் அஜித் வேண்டுகோள். பரபரப்பான அரசியல் சூழலில் அதிமுகவின் செயற்குழு கூட்டம் இன்று கூடியது. ஆண்டுக்கு 2 முறை செயற்குழுவும் 1 முறை பொதுக்குழுவும் கூட்டப்பட வேண்டும் என்ற விதியின் அடிப்படையில் இந்த ஆண்டிற்கான 2வது செயற்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. அவைத்தலைவர் தேர்வு, அதிமுக சட்ட விதிகளில் திடீர் திருத்தம் என இன்றைய செயற்குழு கூட்டத்தின் நகர்வுகள் குறித்து செய்தியாளர் ராஜா வழங்கிய தகவல்கள் இவை. அதிமுக செயற்குழு கூட்டம் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் தலைமையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் மாநில நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், MPக்கள், MLAக்கள், செயற்குழு உறுப்பினர்கள் என சுமார் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்வு முறையில் மாற்றம் செய்யப்படுவதற்கேற்ப அதிமுகவின் சட்ட விதிகளில் திருத்தம் கொண்டுவரப்பட்டது. அதன்படி ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகியோரை இதுவரை பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்வு செய்த நிலையில் இனி அடிப்படை உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவின் சட்ட விதிகளில் செய்யப்பட்டுள்ள இந்த திடீர் திருத்தம் குறித்து அக்கட்சியின் சட்ட திருத்த குழு உறுப்பினர் இன்பதுரையிடம் பேசினோம். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நாமினேஷன் கொடுப்பாங்க. அந்த நாமினேஷன்ல அடிப்படை உறுப்பினர் கிளைக்கழகத்தில் இருக்கிற அடிப்படை உறுப்பினர் யார் அப்படின்னா, யாரெல்லாம் அடையாள அட்டையை வச்சிருக்காங்களோ, உறுப்பினர் உரிமை சீட்டு வச்சிருக்காங்களோ அவங்களாம் அடிப்படை உறுப்பினர். அவங்க வாக்களித்து இனி தேர்ந்தெடுப்பார்கள். முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கூறுகையில், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கழகத்தின் பொதுச் செயலாளரை தேர்வு செய்வதற்கு எந்த வழிமுறைகள், மரபுகள் பின்பற்றப்பட்டதோ அதே வழிமுறைகள், மரபுகள் தான் பின்பற்றப்படும். நம்ம கிளைக்கழகம் இருந்திருக்கோம், உறுப்பினர்கள் உரிமை சீட்டு பெற்றிருக்கிறாங்க. இதேபோல் அவைத் தலைவராக இருந்த மதுசூதனன் மறைவுக்கு பிறகு அப்பதவி காலியாக இருந்த நிலையில் தற்காலிக அவைத் தலைவராக தமிழ்மகன் ஹுசைன் இன்றைய செயற்குழு கூட்டத்தில் முறைப்படி தேர்வு செய்யப்பட்டார். அவருக்கு EPS, OPS ஆகியோர் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழ்மகன் ஹுசைன் அனைத்துலக MGR மன்ற செயலாளராகவும் அதிமுக ஆட்சிமன்ற குழு உறுப்பினராகவும் பதவி வகித்து வருகிறார். அதிமுகவை MGR தொடங்கிய காலம் முதலே சுமார் 50 ஆண்டுகளாக கட்சியில் இருக்கும் இவர்தான் அதிமுகவின் முதல் மாவட்ட செயலாளர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்மகன் ஹுசைனிடம் பேசினோம். உண்மையாக உழைப்பவர்களுக்கு எந்த காலகட்டத்திலும் ஒரு உரிய இடம் கிடைக்கும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையிலே நான் இருக்கின்ற காரணத்தால் அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை தந்த பரிசுதான் இன்றைய கழகத்தினுடைய அவைத்தலைவர் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்மகன் ஹுசைன் அவைத்தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது குறித்து மூத்த பத்திரிகையாளர் துரை கருணா கூறுவது இது. தமிழ்மகன் ஹுசைன் மீது MGR அவர்களும் அவர்கள் மீது தமிழ்மகன் ஹுசைனும் மிக தீவிரமான பற்றுதல். அப்படி ஒரு அணுக்க தொண்டராக அவர் இருந்தார். அதைத் தொடர்ந்து அவருடைய மறைவுக்கு பிறகும் அதிமுகவிலேயே தொடர்ந்து இருந்தார். மேலும் அதிமுக செயற்குழு கூட்டத்தில் 11 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ராஜா, தற்காலிக அவைத்தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள தமிழ்மகன் ஹுசைன் நிரந்தரம் செய்யப்படுவாரா? அதற்கான நடைமுறைகள் எப்போது தொடங்கும்? விவரங்கள் என்ன? அதிமுகவில் இருந்து முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா நேற்றிரவு நீக்கப்பட்டார். இன்றைய செயற்குழுவில் அந்த பிரச்சனை எதிரொலிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அப்படி எதுவும் நடைபெறாமல் அமைதியான முறையில் அதிமுகவினுடைய செயற்குழு கூட்டம் என்பது நடந்து முடிந்துள்ளது. மேலும் அதிமுகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் என்பது தலைவர் தலைமையில் தான் நடைபெற வேண்டும் என்று விதி உள்ளதால் தற்காலிக அவைத் தலைவராக திரு தமிழ்மகன் ஹுசைனை அதிமுக செயற்குழு தேர்ந்தெடுத்துள்ளது. வரவிருக்கின்ற பொதுக்குழு கூட்டத்தில் அதிமுகவினுடைய அவைத் தலைவராக அவர் ஒருமனதாக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படுவார் என அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ரஞ்சித். நன்றி ராஜா.
ஒமிக்ரான் வைரஸ் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 12 வெளிநாடுகளிலிருந்து தமிழகம் வரும் பயணிகளுக்கான கட்டுப்பாடுகள் இன்று முதல் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிய தகவல்கள் இவை. உலக அளவில் ஒமிக்ரான் வைரஸ் அச்சுறுத்தல் தீவிரமடைந்துள்ளதை அடுத்து இந்தியாவில் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என அனைத்து மாநில அரசுகளுக்கும் மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் அறிவுறுத்தியுள்ளார். அதன்படி தென்கிழக்கு ஆசிய நாடுகளான தென்னாப்பிரிக்கா, பிரேசில், இங்கிலாந்து, வங்கதேசம், மொரீஷியஸ், போட்ஸ்வானா, நியூசிலாந்து, ஜிம்பாப்வே, சிங்கப்பூர், ஹாங்காங், சீனா, இஸ்ரேல் உள்ளிட்ட 12 நாடுகளில் இருந்து தமிழகம் வரும் பயணிகளுக்கு விமான நிலைய வளாகத்திலேயே RT-PCR பரிசோதனை இன்று முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பரிசோதனை முடிவுகள் வரும் வரை பயணிகள் விமான நிலையத்திலேயே தனிமைப்படுத்தப்படுவார்கள் எனவும் நெகட்டிவ் என முடிவு வந்தால் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னரும் வீடுகளில் 7 நாட்கள் தனிமைப்படுத்திக் கொண்டு மீண்டும் ஒருமுறை RT-PCR பரிசோதனை செய்ய வேண்டும் எனவும் அப்போது நெகட்டிவ் என வரும் பட்சத்தில் மீண்டும் 7 நாட்கள் என மொத்தம் 14 நாட்கள் மருத்துவ கண்காணிப்பில் இருக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் வெளிநாட்டு பயணிகள் தடுப்பூசி செலுத்திக் கொண்டதற்கான சான்றிதழ்களை கட்டாயம் பதிவிறக்கம் செய்திருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகளை கண்காணிக்க தமிழகத்தில் உள்ள சர்வதேச விமான நிலையங்களில் கண்காணிப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் கூறுகையில், அவங்க தனிமையில் இருக்காங்களா, அதே மாதிரி தொலைபேசி வாயிலாக தன்னை பாதுகாக்கிறாங்களா, ஏன்னா இப்போ இல்லாமல் இருந்தால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது நோய் வருதான்னு பார்க்கறதுக்கான நடவடிக்கை முழு வீச்சில் நடைபெற்று வருது. வெளிநாட்டில் இருந்து வந்த பயணிகளான விநாயகமூர்த்தி, ஹரிகிருஷ்ணனிடம் பேசினோம். கொஞ்சம் லேட் ஆகுது ஃபர்ஸ்ட் டே ஆர்கனைசேஷனில். பட் ஒமேகா மைக்ரான்ன்றதுனால திடீர்னு ஒரு லாஸ்ட் 1 வீக்கில் அது வந்ததுனால நிறைய பீப்புள் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அந்த பிளானிங் அரேஞ்ச்மெண்ட் கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரியல. 10 o'clock RT-PCR கொடுத்தேன். பட் இப்போ டைம் 1 o'clock ஆகுது. இப்போ தான் நான் ரிசீவ் ஆகிட்டு வெளியே வரேன். ஸோ என்னோட கனெக்டிங் ஃப்ளைட்டும் மிஸ் ஆயிடுச்சு. நான் இப்போ இன்னொரு ஃப்ளைட் தான் பிடிச்சி போகணும். இதுக்கான காசு யார் தருவா, எங்கே ரீஃபண்ட் பண்ணணும், இதை பற்றி எந்த ஒரு ஸ்கீமுமே இவங்க கொடுக்கல. செய்தியாளர் தாயுமானவனின் கூடுதல் தகவல் இது. பயணிகள் அனைவரும் தெரிவிக்கக்கூடிய கருத்து என்னவென்றால், கொரோனா பரிசோதனையை உடனடியாக செய்து அதற்கான முடிவுகளை தமிழக சுகாதாரத்துறை உடனடியாக வெளியிட வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாகவும் இருந்ததை பார்க்க முடிந்தது. ரஞ்சித். நன்றி தாயுமானவன். சென்னையில் செம்மஞ்சேரி, அலமேல் மங்காபுரம், சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பாதிப்புகளை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று ஆய்வு செய்தார். செய்தியாளர்கள் பாஸ்கரன், விவேக் வழங்கிய தகவல்கள் இவை. செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்பு பகுதியில் மருத்துவ முகாமை பார்வையிட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு வழங்கினார். இதேபோல அலமேல் மங்காபுரத்தில் மழை பாதித்த இடங்களை ஆய்வு செய்தார். முதலமைச்சர் ஆய்வு குறித்து செம்மஞ்சேரி பகுதியைச் சேர்ந்த மோகன் கூறுகையில், இது முன்னே இருந்த சிஎம் இது மாதிரிலாம் வரல போல 2 பேரும் வந்துட்டார். இந்த சிஎம் வந்து எங்களை பார்த்துட்டு போறாரு. ஒரு குடும்பத்தில் ஒருத்தராகவே இருந்து எங்களுக்கு நல்லது பண்றாரு. செய்தியாளர் விவேக் வழங்கும் கூடுதல் தகவல். முதல்வரின் இந்த ஆய்வால் அங்கு மீட்பு பணிகளும் மழைநீரை வெளியேற்றும் பணியும் விரைவாக நடைபெறும் என்பதால் மக்களிடம் முதல்வரின் தொடர் ஆய்வு பெரும் நம்பிக்கையை தந்திருக்கிறது. பின்னர் மேடவாக்கம் சோழிங்கநல்லூர் சாலையில் 70 மீட்டர் நீளத்தில் தரைப்பாலம் அமையவுள்ள இடத்தையும் முதலமைச்சர் ஸ்டாலின் பார்வையிட்டார். இதனிடையே சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொழிலாளர் நலத்துறை சார்பாக பல்வேறு மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களையும் திறந்து வைத்தார். இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக ஒட்டஞ்சத்திரம், விளாத்திகுளம், திருச்செங்கோடு பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள புதிய கல்லூரிகளையும் காணொலி மூலமாக முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். புதிய கல்லூரிகள் தொடங்கப்பட்டிருப்பது குறித்து மாணவிகள் உலக நாயகி மீனா ஸ்ரீஜா கூறுவது இது. சின்ன சீகாவலஸ் அப்படின்ற ஒரு இடத்துல வந்துட்டு பழனியாண்டவர் காலேஜ் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. இது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நல்லா படிக்க முடியுது. இதை கட்டி கொடுத்ததுக்கு கூட கிளாஸ் மேம் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இப்போ எங்கள் ஸ்கூலில் 1000 பேர் படிக்கிறாங்கன்னா இதில் 100 பேர் கல்யாணம் பண்ணிடுவாங்க. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல், இப்போ உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் வந்துச்சுன்னா எல்லாரும் படித்து நாடு முன்னேறும். அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியங்களில் பதிவு பெற்ற 50,721 உறுப்பினர்களுக்கு 12,35,00,000 ரூபாய்க்கான நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார். உதவி பெற்ற விஜயலட்சுமி பிரியா கூறுகையில், நான் வந்து பூ வியாபாரம் பண்றேன். என் மகள் திருமணத்துக்கு அப்ளை பண்ணிருந்தேன். அது முதலமைச்சர் ஐயா வந்து 5000 ரூபாய் நிதி உதவி கொடுத்தாரு. அவருக்கு மனமார்ந்த நன்றி. 2 வருஷமா அம்மா உறுப்பினராக இருந்தாங்க, இறந்துட்டாங்க, இயற்கை மரணம். அதுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன், சீக்கிரம் கிடைச்சிருச்சு. செய்தியாளர் பாஸ்கரன் அளிக்கும் கூடுதல் தகவல். அமைப்புச்சாரா தொழிலாளர் நலவாரிய உறுப்பினர்களின் கோரிக்கைகள் மீது அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் கோரிக்கையாக உள்ளது. ரஞ்சித். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் 3ஆம் நாளான இன்று 12 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். தமிழக எம்பிக்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிய தகவல்கள் இவை. நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் 12 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கமிட்டு அமளியில் ஈடுபட்டனர். இதனால் 2 அவைகளும் பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன.
பின்னர் மீண்டும் இதே விவகாரத்தை எழுப்பியதால் 2 மணி வரை மாநிலங்களவை ஒத்திவைக்கப்பட்டது. இதனிடையே சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 12 எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள காந்தி சிலை முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். மக்களவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது திருச்சி பொன்மலை பணிமனையில் ரயில்வே கண்டெய்னர்கள் உற்பத்தி செய்வதற்கான டெண்டரில் அனுமதிப்பதில்லை என TR பாலு குற்றம் சாட்டினார். மத்திய அரசின் டெண்டர்களில் திருச்சி பொன்மலை பணிமனையையும் பங்கேற்க அனுமதிக்க வேண்டும். ஒப்பந்தம் பிடித்திருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். இதற்கு பதிலளித்த மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், பொன்மலை பணிமனை டெண்டரில் பங்கேற்க இந்திய கண்டெய்னர் உற்பத்தியாளர்களை தாங்கள் முடிந்த அளவு ஊக்குவித்து வருவதாக கூறினார். அப்போது வணக்கம் என்றும் எப்படி இருக்கீங்க எனவும் TR பாலுவை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தமிழில் விசாரித்தது கவனம் பெற்றது. I would like to say வணக்கம் to honorable member and எப்படி இருக்கீங்க to you sir. இதற்கிடையே வேளாண் சட்டங்களுக்கு எதிரான போராட்டத்தில் உயிரிழந்த விவசாயிகளின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்கப்படுமா என கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் எத்தனை விவசாயிகள் உயிரிழந்தனர் என்பது குறித்த ஆவணங்கள் மத்திய வேளாண் அமைச்சகத்திடம் இல்லை என மக்களவையில் தெரிவித்த அமைச்சர் நரேந்திர சிங் தோமர், இதனால் இழப்பீடு குறித்த கேள்வி எழவில்லை என்றார். எத்தனை விவசாயிகள் உயிரிழந்தார்கள் என்பது பற்றி அமைச்சகத்திடம் உரிய ஆவணங்கள் இல்லை. இதனால் இழப்பீடு குறித்த கேள்விகள் எழவில்லை. இதேபோல் மக்களவையில் பூஜ்ய நேரத்தில் பேசிய திமுக MP ஆராசா ஊட்டியில் பிலிம் சிட்டி அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இதற்கான அனைத்து உதவிகளையும் மாநில அரசு வழங்க தயார் எனவும் அவர் உறுதியளித்தார். முல்லை பெரியாறு அணை ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் அதனை உடனடியாக இடிக்க வேண்டும் எனவும் மக்களவையில் இடுக்கி MP குரியகோஸ் இன்று பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. செய்தியாளர் ரமேஷ்குமார், சிவசபாபதி, முரளிதரன் ஆகியோர் வழங்கிய தகவல்கள் இவை. 2014ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 4வது முறையாக நேற்று 142 அடிக்கு உயர்த்தப்பட்டது. இதற்கிடையே 152 அடி வரை அணையின் நீர்மட்டத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் நேற்று இதுகுறித்து குற்றஞ்சாட்டியிருந்த இடுக்கி தொகுதி காங்கிரஸ் MP டீன் குரியகோஸ் அணை திறப்பு குறித்து முன்னறிவிப்பின்றி தமிழகம் செயல்பட்டதாகவும் இதுகுறித்து காவிரி மேலாண்மை ஆணையத்திடம் புகார் அளிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து இன்று நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மக்களவையில் பூஜ்ய நேரத்தின் போது பேசிய MP குரியகோஸ், முல்லை பெரியாறு அணை 126 ஆண்டுகள் பழமையானது என்றும் ஆபத்தான நிலையில் இருப்பதால் அணையை உடனடியாக இடிக்க வேண்டும் எனவும் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியது. முல்லை பெரியாறு அணை 126 ஆண்டுகள் பழமையானது, ஆபத்தான நிலையில் இருப்பதால் அணையை உடனடியாக இடிக்க வேண்டும். இது குறித்து திமுகவின் தங்க தமிழ்ச்செல்வன் கூறுகையில், அணையினுடைய பாதுகாப்பு பற்றி சுப்ரீம் கோர்ட், ரூல் கர்வ் கமிட்டி, மத்திய நீர் மேலாண்மை வாரியம் எல்லாமே கரெக்டா கணிச்சுதான் அணை பாதுகாப்பா இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் இவ்வளவு தவறான செய்தியை சொன்னது வருத்தமா நான் பார்க்கிறேன். இது குறித்து 5 மாவட்ட விவசாய சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் அன்வர் பாலசிங்கத்திடம் கேட்டோம். முல்லைப்பெரியார் அணையை உடைப்பேன் என்று சொன்னார். 55,000 வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்றார். ஒரு சுயேட்சை இதான் நடக்குங்க. கேரளாவிலே முல்லைப்பெரியார் என்பது அரசியல். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 5 மாவட்டங்களுக்கு அது வாழ்க்கை. இதான் உண்மை. மேலும் பருவநிலை மாற்றம் காரணமாக கேரளாவில் பெய்து வரும் தொடர் மழையினால் முல்லை பெரியாறு அணைக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் அது ஒரு பேரழிவாக மாறும் என்றும் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுவார்கள் எனவும் குரியகோஸ் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் கேரள அரசும் தவறான அரசியல் செய்வதாக அவர் குற்றம் சாட்டினார். இது குறித்து செய்தியாளர் சிவசபாபதி அளித்த கூடுதல் தகவல். 2016 முல்லை பெரியார் அணை மிகப்பெரிய அளவில் பலமாக இருக்கு. பேபி அணையை பலப்படுத்திட்டு 152 அடியா நீர்மட்டத்தை உயர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கு. ரஞ்சித், நன்றி சிவசபாபதி. ஆந்திரா, கர்நாடகா வரிசையில் தமிழகம், கேரளா இடையே பொது போக்குவரத்து இன்று முதல் தொடங்கியுள்ளது. செய்தியாளர்கள் பிரசாத், கார்த்திக், முரளிதரன் ஆகியோர் வழங்கிய தகவல்கள் இவை. தமிழகத்தில் கட்டுப்பாடுகளுடன் ஊரடங்கு நீட்டிக்கப்படுவதாக நேற்று அறிவித்த முதலமைச்சர் தமிழகம், கேரளா இடையே பொது போக்குவரத்துக்கு அனுமதி அளிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். இந்த நிலையில் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகம், கேரளா இடையே பொது போக்குவரத்து சேவை இன்று முதல் தொடங்கியது. இதன்படி இன்று காலை கோவையில் இருந்து பாலக்காடு, திரிசூர், கொச்சி, மூணாறு உள்ளிட்ட பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டன. இதேபோல் நாகர்கோவில், திருவனந்தபுரம் வழித்தடத்தில் அரசு பேருந்துகள் மீண்டும் இயக்கப்பட்டன.
தமிழக கேரள எல்லையான களியக்காவிளைக்கும் கேரள அரசு பேருந்துகள் வர தொடங்கியுள்ளன. பேருந்து ஓட்டுநர் ஜெயனிடம் பேசினோம். அந்த ரூட்டு போகிறதுல எங்களுக்கும் சந்தோஷம்தான். இல்லை ரோடு மட்டும் கொஞ்சம் இப்போ அந்த மழையினால் பாதித்து ரொம்ப மோசமாக கிடக்கு. இதனால் மருத்துவம், வியாபாரம் உள்ளிட்ட பல்வேறு தேவைகளுக்காக செல்லும் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அரசு பேருந்தில் திருவனந்தபுரம் சென்ற பதில் சிங் மற்றும் சச்சின் கூறுகையில், இப்போ இந்த பஸ் தொடங்கியிருக்கிறது ஒரு நல்ல விஷயம். மக்கள் வந்து குறைஞ்ச செலவுலேயே அங்கே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரவங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்குது. எங்களை மாதிரி ஐடி கம்பெனிக்கு போகிறவங்களுக்கும் சரி, கூலி வேலைங்களுக்கு போகிறவங்களுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. செய்தியாளர் பிரசாத்தின் கூடுதல் தகவல். தனியார் வாகனங்கள் மூலமாகவும் இருசக்கர வாகனங்கள் மூலமாகவும் அதிக பணம் செலவு செய்து சென்று வந்த மக்களுக்கு தற்போது அரசு பேருந்து இயக்கப்பட்டிருப்பது பெரும் வரவேற்பு பெற்றுள்ளது. கொல்லம், புனூர், திருவனந்தபுரம், பத்தனம்திட்டா, ஆலப்புழா ஆகிய பகுதிகளுக்கு தென்காசி மாவட்டத்தில் இருந்தும் இன்று முதல் பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளன. அதே சமயம் இரு மாநில எல்லைகளில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா பரிசோதனை மையங்களில் பரிசோதனை செய்த பிறகே பயணிகள் அனுமதிக்கப்படுகின்றனர். பனங்கருப்பட்டி, அச்சுவெல்லம், நாட்டு சர்க்கரை தயாரிக்கும் ஆலைகளில் கலப்படம் செய்யப்படுவதை கண்காணிக்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை இன்று கடிதம் அனுப்பியுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர் ஆறுமுக நயினார் வழங்கிய தகவல்கள் இவை. சந்தையில் கலப்பட வெல்லம் விற்பனை செய்யப்படுவதாக பல்வேறு புகார்கள் வந்ததை அடுத்து அதனை தடுக்கும் வகையில் தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. அதன்படி பனங்கருப்பட்டி, அச்சுவெல்லம், நாட்டு சர்க்கரை தயாரிக்கும் ஆலைகளில் கலப்படம் செய்யப்படுவது குறித்து கண்காணிக்கவும், கண்காணிப்பு கேமராக்களை பொருத்துவதை உறுதி செய்யவும் தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக உணவு பாதுகாப்புத்துறை ஆணையர் செந்தில்குமார் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் கருப்பட்டி, வெல்லம், நாட்டு சர்க்கரையில் மைதா, சர்க்கரை, சூப்பர் பாஸ்பேட், சோடியம் பை கார்பனேட், கால்சியம் கார்பனேட் மற்றும் செயற்கை நிறமூட்டிகள் உள்ளிட்டவை கலக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலப்படமற்ற வெல்லம் அடர் பழுப்பு நிறத்தில் இருக்கும் எனவும், கலப்படம் செய்யப்பட்ட வெல்லம் வெளிர் பழுப்பு அல்லது மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறங்களில் இருக்கும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே கலப்படத்தை தடுக்க மாவட்ட ஆட்சியர்கள் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து உற்பத்தியாளர்கள் நிக்சன் மற்றும் புனிதா கூறுகையில், மிகவும் வரவேற்கத்தக்கது. இந்த ஒரிஜினல் எல்லாருக்கும் கிடைக்கணும். கலப்படத்தை முழுமையாக ஒழிக்கணும். முழுமையாக வரவேற்கிறேன். ஏன்னு சொன்னால் இதனால மக்கள் பலரும் பாதிப்படைகிறாங்க. ஏன்னா நலத்துக்காக தான் நம்ம கருப்பு கட்டி வாங்கி சாப்பிட்றாங்க. வியாபாரியான சதீஷ் கூறுவது இது. போலியான சீனியை வச்சு தயார் பண்ணுற கருப்பட்டிகள் நிறைய புழக்கத்தில் இருந்துகிட்டு இருக்கு. இது படுத்தின இந்த முறையை கொண்டு வந்தால் மக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் மிகவும் நல்லது. உணவு பாதுகாப்புத்துறை ஆணையரின் இந்த கடிதம் நுகர்வோரை விழிப்படைய செய்துள்ளது. வேதா நிலையம் அரசுடைமையாக்கப்பட்டதை ரத்து செய்ததற்கு எதிராக அதிமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் வேதா நிலைய இல்லம் அரசுடைமையாக்கப்பட்டதை ரத்து செய்து அண்மையில் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய அனுமதி கோரியும் தீர்ப்பை ரத்து செய்ய கோரியும் இன்று மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. ஜெயலலிதா நினைவில்ல அறக்கட்டளை உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான CV சண்முகம் தரப்பு அளித்த மனுவில் நினைவில்லமாக மாற்றுவது அரசு பணத்தை வீணடிக்கும் செயல் என்ற தனி நீதிபதியின் கருத்து அதிமுக தொண்டர்களை புண்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சுவாதி கொலை வழக்கில் கைதான ராம்குமார் மரணம் தொடர்பாக விசாரிக்கும் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. செய்தியாளர் சுரேஷ் வழங்கிய தகவல்கள் இவை. சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் மென்பொறியாளர் சுவாதி கடந்த 2016ஆம் ஆண்டு வெட்டி கொல்லப்பட்டார். ஒருதலை காதலால் இந்த சம்பவம் நடைபெற்றதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்த நிலையில் கைதான இளைஞர் ராம்குமார் புழல் சிறையில் மின்வயரை கடித்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் ராம்குமார் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக புகார் எழுந்த நிலையில் மாநில மனித உரிமைகள் ஆணையம் இந்த வழக்கை விசாரித்து வருகிறது. ராம்குமார் புழல் சிறையில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்ட போதே இறந்துவிட்டதாக அண்மையில் சிறைத்துறை மருத்துவர் மனித உரிமை ஆணையத்தில் தாக்கல் செய்த ஆவணம் இந்த வழக்கில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியது. இதற்கிடையே மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் விசாரணைக்கு எதிராக புழல் சிறையில் சிறை கண்காணிப்பாளராக இருந்த அன்பழகன் தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. சம்பவம் நடந்து 4 ஆண்டுகள் ஆன நிலையில் இந்த வழக்கை விசாரிக்க கூடாது என்று மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. இதையடுத்து ராம்குமார் மரண வழக்கை விசாரிக்க மனித உரிமைகள் ஆணையத்திற்கு இடைக்கால தடை விதித்த உயர்நீதிமன்றம் மனுவுக்கு பதிலளிக்கவும் உத்தரவிட்டது. ராம்குமார் தந்தை தரப்பு வழக்கறிஞர் சங்கர் சுப்பு கூறுகையில், சிறைக்குள்ளே ஒரு கொலை நடந்ததுன்னா
அது ஒரு மனித உரிமை மீறல். அதுக்கு தான் அந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனே இருக்கு. ஓய்வு பெற்ற சிறை கண்காணிப்பாளர் அன்பழகன் தரப்பு வழக்கறிஞர் சிவராமிடம் பேசினோம். 2017 18, 19, 20, 21 கிட்டத்தட்ட 4 வருடங்கள் கடந்த பிறகு அதை சுற்றி விசாரிக்கிறது சட்டவிரோதமானது. செய்தியாளர் சுரேஷின் கூடுதல் தகவல். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் ஏற்கனவே மாநில மனித உரிமை ஆணையத்தினுடைய பதிவாளருக்கும் ராம்குமாரின் தந்தைக்கும் பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டிருக்கிறது. அவர்கள் அளிக்கக்கூடிய பதிலை பொறுத்தே இந்த வழக்கில் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தடை நீடிக்குமா அல்லது நீக்கப்படுமா என்பதை தெரிய வரும். ரஞ்சித். நன்றி சுரேஷ். இனி தன்னை தல என அழைக்க வேண்டாம் என்று ரசிகர்களுக்கு நடிகர் அஜித் அன்பு வேண்டுகோள் விடுத்துள்ளார். அஜித் ரசிகர்களின் மனநிலை என்ன? செய்தியாளர் பிரபு பூபதி அளித்த தகவல்கள் இவை. தமிழ் திரையுலகின் உச்ச நட்சத்திரங்களில் ஒருவர் நடிகர் அஜித். இவர் நடிப்பில் உருவாகியுள்ள வலிமை திரைப்படம் வரும் பொங்கல் பண்டிகை அன்று வெளியாக உள்ளது. இந்நிலையில் நடிகர் அஜித் தரப்பில் இருந்து இன்று அறிக்கை ஒன்று வெளியானது. அதில் இனிவரும் காலங்களில் தன்னை பற்றி எழுதும் போதோ அல்லது பேசும் போதோ தனது இயற்பெயரான அஜித்குமார் அல்லது அஜித் என்றோ ஏகே என்றோ குறிப்பிட்டால் போதுமானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாறாக தல என்றோ வேறு ஏதாவது பட்ட பெயர்களையோ குறிப்பிட்டு அழைக்க வேண்டாம் என்றும் அந்த அறிக்கையில் அஜித் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஏற்கனவே தனக்கு ரசிகர் மன்றங்கள் தொடங்கப்பட்ட போது வேண்டாம் என்று கூறி ரசிகர்கள் அவரவர் வேலையை பாருங்கள் என்று அறிவுறுத்தியவர் அஜித் என்பது குறிப்பிடத்தக்கது. அஜித்தின் இந்த அறிக்கை அவரது ரசிகர்களான சுதர்சனா, பெருமாள் சாமி, பிரபாகரன் ஆகியோரிடம் பேசினோம். இது வரைக்கும் அவர் சொன்ன எல்லா விஷயத்தையும் ரசிகர்களாக நாங்கள் ஃபாலோ பண்ணோம்ல, அதே மாதிரி இதையும் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். மண்டபத்து கலைக்கு சொன்னார், ஃபஸ்ட்டு சொல்லிட்டு மண்டபத்து கலைக்கு சொன்னால் அதுவும் கலைச்சோம். இது நினச்சதுக்கெல்லாம் அவர் சொல்ல முடியாது. ஏன்னா எங்களுக்கு தலைனா தலை தான், அது மட்டும் தான் எங்களுக்கு தெரியும். இனிமேல் தலைன்ற கூப்பிடவும் மாட்டோம். அண்ணன் தான் எங்களுக்கு எப்பயுமே. உள் மனசுலேயே அண்ணன் தான், வெளி மனசுலேயே அண்ணன் தான். அஜித்தின் திடீர் அறிக்கையின் பின்னணி என்ன என்பது பற்றி சினிமா பத்திரிகையாளர் பரத்திடம் பேசினோம். இந்த நடிகர்களின் டைட்டிலை கொண்டு பலவிதமான சர்ச்சைகள் சமூக வலைதளங்களில் வருது, ஸ்பெஷலி ட்விட்டரில் ஹேஷ்டேக்ஸில் வருது. அதற்கு முடிவு கட்ட வேண்டும்ன்ற நல்லெண்ணத்தில் கூட அஜித் இந்த விஷயத்தை எடுத்துக்கலாம். அவர் எப்பயுமே தெளிவாக தன் ரசிகர் மன்றத்தை கலைப்பதாகட்டும், எதுவாக இருந்தாலும் என் வேலை நான் செய்கிறேன், உங்கள் வேலை நீங்கள் செய்யுங்கன்றதை தான் தெளிவாக சொல்லியிருக்காருன்ற எண்ணத்தையும் நோக்கி போகிறோம். 2011ஆம் ஆண்டு அல்டிமேட் ஸ்டார் என்ற பட்டத்தை அஜித் துறந்த நிலையில் தற்போது தல என்ற பட்டத்தையும் வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். அஜித்தின் இந்த திடீர் அறிக்கை தமிழ் திரையுலகில் இன்று பரபரப்பை ஏற்படுத்தியது. உலக நாடுகளை அச்சுறுத்தி வரும் ஒமிக்ரான் வைரஸ் சவுதி அரேபியாவிலும் கால் பதித்துள்ளது. ஐரோப்பிய நாடுகளில் வேகமாக பரவி வரும் ஒமிக்ரான் வைரஸ் தற்போது வளைகுடா நாடுகளில் முதல் நாடாக சவுதி அரேபியாவிலும் கால் பதித்துள்ளது. வடக்கு ஆப்பிரிக்காவில் இருந்து வந்தவருக்கு ஒமிக்ரான் தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் அவருடன் தொடர்பில் இருந்தவர்களும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே கடந்த வாரம் 7 ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து விமானங்களுக்கு சவுதி அரேபியா தடை விதித்திருந்தது. ஒரு வார காலத்திற்குள் ஒமிக்ரான் வைரஸ் 14க்கும் மேற்பட்ட நாடுகளில் பரவி இருப்பது குறிப்பிடத்தக்கது. உலக இறுதிச் சுற்று பேட்மிண்டன் தொடரில் இந்திய வீராங்கனை PV சிந்து வெற்றியுடன் கணக்கை தொடங்கியுள்ளார். இந்தோனேஷியாவில் இன்று தொடங்கியுள்ள உலக இறுதிச் சுற்று பேட்மிண்டன் தொடர் வரும் 5ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் களமிறங்கிய PV சிந்து டென்மார்க்கின் லின் கிறிஸ்டோபர்சனை எதிர்கொண்டார். இந்த போட்டியில் 21-14, 21-16 என்ற நேர் செட் கணக்கில் PV சிந்து டென்மார்க் வீராங்கனையை வீழ்த்தினார். இதேபோல் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் பிரான்சின் தோமாவை எதிர்கொண்ட இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் 21-14, 21-16 என்ற நேர் செட் கணக்கில் வீழ்த்தினார். இத்துடன் இன்று நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி. இனிய இரவு வணக்கம்.